தயாநிதி மாறன் குறித்த அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்திருக்கிறார். அது குறித்த அன்னை செய்தியை நாம் பார்க்கிறோம். அட்டக்கத்தி என அண்ணாமலையை குறிப்பிட்டு அவர் பதிலடி கொடுத்திருப்பதாக விவரங்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், செந்தில் பாலாஜி என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்? வணக்கம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே செந்தில் பாலாஜி அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கின்றார். அதற்கான அந்த காரணம் பார்க்கும்போது 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது கோவையிலே நடைபெற்ற அந்த கூட்டம், அந்த கூட்டத்திலே தயாநிதி மாறன் எம்பி குறிப்பிட்ட அந்த விஷயங்களை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கின்றார். குறிப்பாக கோவை மக்கள் பக்கத்து ஊரை கெடுப்பவர்கள் என்ற துணியிலே அவர் பேசியிருந்தார். எனவே அந்த விஷயத்திற்கு பதில் சொல்வதற்காக அண்ணாமலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே அவர் கருத்து ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதாவது தயாநிதி மாறன் எம்பி இவ்வாறு கோவை மக்களை விமர்சனம் செய்து பேசுகிறார். அதாவது கோவை மக்கள் பக்கத்து ஊரை கெடுப்பவர்கள் என்று அவமரியாதையாக பேசுகிறார். திமுக பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பேசுவதை கேட்டு முன்னாள் சாராயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சிரித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கோயம்புத்தூர் மக்கள் பண்பானவர்கள், மரியாதை மிக்கவர்கள். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களையும் போல கோயம்புத்தூர் மக்களும் தங்கள் கடின உழைப்பால் தமிழ்நாட்டிற்கும் நாட்டிற்கும் தங்களது பொருளாதார பங்களிப்பை அளித்து வருகிறார்கள். திமுகவினர் தவிர மற்ற தமிழக மக்கள் யாருமே தமிழகத்தை சுரண்டி கொழுக்க நினைப்பதில்லை என்றும் அண்ணாமலை காட்டமாக விமர்சனம் செய்திருந்தார். இந்த சூழ்நிலையிலே தான் அவரது அந்த ட்வீட்டுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அண்ணாமலை, அதாவது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை அட்டக்கத்தி என்ற வகையில விமர்சனம் செய்து நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் நகைச்சுவையாக பேசிய காணொலியை வெட்டி ஒட்டி போட்டு அரசியல் செய்யக்கூடிய அட்டக்கத்தி, பாஜகவின் மாநில தலைவராக இருந்து மத்திய அரசிடம் கேட்டு கோவைக்கு பெற்று தந்த திட்டங்கள் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கோவை மெட்ரோ திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசிடம் இருந்து பெற்று தருவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சி என்ன என்றும், கோவை மாவட்டம் தொழில் முனைவோர்களை வதைக்கும் ஜிஎஸ்டி பிரச்சனையில் உங்களது பங்களிப்பு என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இறக்குமதி வரிகளால் பாதிக்கப்பட்ட கரூர், திருப்பூர், கோவை ஏற்றுமதியாளர்களுக்கு துரும்பை கூட கிள்ளி போடாமல் வெறும் வாயில் வடை சுடும் வெற்று காற்றில் சாட்டை சோற்றக்கூடிய கோவை மக்கள் தெரிந்து கொண்டதால் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மண்ணை கவ வைத்தார்கள் என்றும் செந்தில் பாலாஜி அண்ணாமலை அவர்களுடைய பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி மற்றும் அண்ணாமலை ஆகிய இருவருக்கும் தொடர்ந்து பல்வேறு மேடைகளிலே அந்த வாய் தகராறுகள், ஒருவருக்கு ஒருவர் கருத்து பதில் சொல்வது என்று பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்தது. இடையில் சிறிது காலம் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில் மீண்டும் இருவருக்கும் கருத்து மோதல் ஆரம்பித்திருப்பதை இந்த பதிவுகளின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.